அண்மை செய்தி, விழுப்புரத்தில் காலி மதுபாட்டில்களை மாலையாக அணிந்து டாஸ்மாக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் விவகாரத்தில் இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், இந்த நூதன போராட்டத்திற்கு என்ன காரணம்? டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை அவசரமாக செயல்படுத்தக்கூடாது, இந்த திட்டத்தினை கைவிடக் கோரியும் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் மூலமாக பணியாளர்களுக்கு பணிச்சுமை ஏற்படுவதால் அந்த திட்டத்திற்கு புதிய பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்பன 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் புதிய பகுதியில் அருகே இருக்கக்கூடிய நகராட்சி திட்டத்தில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த டாஸ்மாக் பணியாளர்கள் காலி மது பாட்டில்களை மாலையாக போட்டுக்கொண்டு தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக டாஸ்மாக் பணியாளர்கள் இந்த காலி மது பாட்டில் பெறுவதன் மூலமாக அவர்களுக்கு அதிக பணிச்சுமை ஏற்படுவதாகவும், ஏற்கனவே டாஸ்மாக் கடையில் பணிபுரியவர்களுக்கு பணிநிறுத்தம் செய்யாமல் இருப்பதால் உடனடியாக அவர்களை பணிநிறுத்தம் செய்ய வேண்டும் என்பது குறித்து தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி காமராஜ். விழுப்புரத்தில் காலி மதுபாட்டில்களை மாலையாக அணிந்து டாஸ்மாக் ஊழியர்கள் வினோத ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது.